இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராதிகா மேடமும் யுவன் சாரும் என்னோட நெய்பர்ஸ் தான். அதே மாதிரி அவங்க பையனை அவங்க போட்டு டார்ச்சர் பண்றதும் உண்மைதான் சார். குழந்தைய அவங்க வெளியே விளையாட அனுப்புறது இல்ல. இது இன்னைக்கு நடந்த விஷயம். எல்லா பசங்களும் மானச விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க மானச கீழே அனுப்பவே இல்லை. அதுவும் இன்னைக்கு லீவு. அது மட்டும் இல்ல, மானஸ் ஒரு வழியா எப்படியோ விளையாடுறதுக்காக கீழே வந்தான். இவங்க வந்து கோவத்துல எல்லா குழந்தைங்களுக்கு முன்னாடி மானச இழுத்துட்டு போயிட்டாங்க சார். குழந்தை ஓன்னு அழுதான். மானஸ் மட்டும் இல்ல, அதை பார்த்த மத்த குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதுவும் இல்லாம அவங்க சின்ன பசங்க. இவங்களை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. உஷா மேடம், நம்ம சிட்டியோட மிகப்பெரிய பேரண்டிங் கவுன்சிலர் உஷா மேடம். உஷா மேடம் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிவாதம். பிடிவாதத்துல நம்பர் 1. இவங்க சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்களேன். இங்க பாருங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி போங்களேன், போங்க. மம்மி 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 கோவமா இருக்காங்க. எனக்கு மம்மியை கூல் பண்ண தெரியும். நான் மம்மியை கூல் பண்ண போறேன். இந்த ராதா இருக்கால, அவ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்த விட ஸ்பெஷல். இந்த குடும்பத்தோட உண்மையான சொத்தே இவதான். என்ன அவர் ராதா. மம்மி எப்பெல்லாம் கோவப்படுவாங்களோ நான் அவங்களை இப்படி தான் கிஸ் பண்ணுவேன். மம்மி எப்படி இருந்துச்சு கிஸ்? ஓ, மம்மிக்கு கிஸ் முடிக்கல, மம்மிக்கு ஹாக்கி கொடுக்குறேன். எப்படி இருந்தது? என்னோட மானஸ் இப்படிதான் கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் என் மானஸை என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்ணுவீங்க? குறும்பு வேலையை விட்டுட்டு ஒழுங்கா படின்னு சொல்லுவேன். காட்டுறேன் உஷா மேடம்க்கு நான் மானஸ் கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு. இத காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். உஷா மேடம், என்ன இது தப்பா? ஆமா, இது தப்புதான். குழந்தைங்க கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் எப்ப உங்களை அவங்க நினைச்சு பாக்குறாங்களோ அப்ப பயம்தான் வரும். அது நல்ல விஷயம் இல்ல. நான் வந்து மானஸ் கிட்ட ரொம்ப கோவம் வந்தா இன்னொரு விஷயமும் பண்ணுவேன். சொல்லவா? என்ன பண்ணுவ? ஒரு நிமிஷம். நான் வந்து என்னோட மானஸை இப்படி கம்பு வச்சு அடிப்பேன்.
இவனுங்க மோகனுக்கும் ராதிகாக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறானுங்களா இல்ல லிங்க் கொடுக்கறானுங்களான்னு தெரியல. நல்ல விஷயம் தான். இங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதோ ராதிகாவும் நானும் வீட்டுக்கு போய் சேர ரொம்ப லேட் ஆகும். அந்த நேரம் போதும் அந்த மானஸ் எரிஞ்ச சாம்பல் ஆகிறதுக்கு. நான் காலைல பூனம் ஆண்டிக்கிட்டயும் பரிப்பாட்டிக்கிட்டயும் பேசினேன். அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவனோட தம்பியும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறத பார்த்தேன். ராமாவும் யுவன் அங்கிளும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்போ மானஸ் கூட யாரு இருக்காங்க? ஓ காட், அப்படின்னா மானஸ் வீட்ல தனியா இருக்கான். சரி வா, நம்ம போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வா வா. ராதிகா, ராதிகா, யுவன், யுவன், ராதிகா, கதவு திற. எவ்வளவு நேரமா தட்டுறது? நீங்க வெளியில நிக்கிறீங்க. என்னன்னு தெரியல. உள்ள இருந்து யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பெல்லும் அடிக்க மாட்டேங்குது. லைட் எதுவும் எரியல. வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு. அட கதவு திறங்க. ராதிகா, யுவன். யுவனுக்கு கால் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ராதிகாவும் யுவன் அங்கிளும் வீட்ல இல்ல. என்ன? வீட்ல இல்லனா அப்போ எங்க போனாங்க? எங்க போனாங்க? போலீஸ் அங்கிள், நான் மானஸ் யுவன் பேசுறேன். என் பேரண்ட்ஸ் என்ன வீட்ல பூட்டி வச்சிருக்காங்க. அவங்க என்ன அடிக்கிறாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்து காப்பாத்துங்க. மிஸ்டர் யுவன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்போ மானஸ் வீட்ல தனியாவா இருக்கான்? அதனால தான் உள்பக்கம் தாப்பால் அப்படிதான் இருக்கும்னு போட்டான்னு நினைக்கிறேன். ஆனா பெல் அடிச்சும் ஏன் கதவை திறக்காம இருக்கான்னு தெரியல. மானஸ், மானஸ் செல்லம், கொஞ்சம் கதவை திறக்கறியா? கதவை திறப்பா. மானஸ் கதவை தர. மானஸ், மானஸ் கதவு தர. மானஸ், இந்த கேஸ் ஸ்மெல் எங்க இருந்து வருது? கேஸ் ஸ்மெல் வருதா? ஆமா, இந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ள இருந்தா வருது. மானஸ், வீட்டுக்குள்ள கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. மானஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? மானஸ், மானஸ் கதவை திற. மானஸ், கோவம் வந்துச்சுன்னா மானஸ் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லட்டா? டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ். போன் வேற வருதுல.